குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா, செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த மாதிரி தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் செல்வ வளத்தை தரக்கூடிய தெய்வங்கள்னால், என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது முக்கியமாக வந்து காசுக்கு அதிபதியை வந்து ரெண்டு தெய்வங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கும். ஒன்று வந்து குபேந்திரர், இன்னொருத்தர் வந்து லட்சுமி தாயார். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்து செல்வ வளம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மற்ற யாருக்குமே கிடையாது. மற்ற தெய்வங்களுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் வந்து என்னென்னா காசு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கிடையாது. இது யாருமே வந்து முழுசாக வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க, யாரும் வீடியோவும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா வியாபாரம் இதாகும், அது சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய அடிய ஆரம்பிச்சு. அதனால் இந்த மாதிரி பதிவுகள் வந்து யாரும் போட மாட்டாங்க. அதாவது வந்து என்னென்னா, லட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் வந்து என்ன செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. குபேந்திர பகவான் வந்து என்ன இதுனா, வியாபாரத்தை வந்து நல்லா பண்ணுவாப்புல. வியாபாரம் பண்ணுறது, அது மூலமாக செல்வ செழிப்பு வர வைக்கிறது, அந்த நிறுவனத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு வர்றது எல்லாமே வந்து தொழில் ரீதியாக கொண்டு வர்றது எல்லாமே வந்து குபேந்திர பகவான் மட்டும்தான் பண்ணுவாப்புல, வேறு யாரும் கிடையாது. லட்சுமி தாயாரை வந்து வீட்டு தேவையான செல்வங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு. அதனால தான் வந்து என்னென்னா, உங்களுக்கு காசு பணம் வேணும்னா வந்து அடிக்கடி வந்து திருப்பதி போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து செல்வம் வரும். செல்வம் வரும், வந்த செல்வம் தங்கும், இல்லை வீட்டுக்கு செல்வத்தை கொண்டு வந்துடும். அது வீண் வரைய ஆகாமல் தடுக்கிறது வந்து லட்சுமி தாயார் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பவர். வீட்டில் தொழில் ஸ்தாபனத்தில் வந்து குபேந்திர பகவான். அதனால தான் குபேந்திர பகவானுடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காது, தொழில் நிறுவனத்தில் வந்து இருக்கும். வேலை ஸ்தாபனத்தில் மட்டும்தான் வந்து அது இருக்கும். நிறுவனமாக இருக்கும், ஆஃபீஸாக இருக்கும், இல்லைன்னா தொழிற்சாலையாக இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா குபேந்திரோட பகவானோட இதுதான் இருக்கும். அவர் கையில் வந்து கீரிப்பிள்ளை வச்சுருக்க மாதிரி, அதாவது வந்து கீரி அது கையில் வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. குபேந்திர பகவான் ஃபோட்டோ இருக்குன்னா பக்கத்தில் வந்து வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ இருக்காது, அவர் மட்டும் தனியாக இருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து வச்சுருப்பாங்க. லட்சுமி தாயார் இருக்காருன்னா, லட்சுமி தாயார் வந்து இருக்கும்போது வந்து என்னென்னா பக்கத்தில் சரஸ்வதி தாயார் இருப்பாங்க, கூட வந்து விநாயகர் இருப்பாப்புல. கம்பல்சரி வந்து இருப்பாங்க இவங்க 2 பேருமே. இவங்க 3 பேருமே வந்து ஒரு அமைப்பு சொல்லக்கூடிய ஆட்கள். அதனால தான் வந்து என்னென்னா செல்வ வளத்தில் வந்து இவங்க 3 பேருமே சுமந்து போடுவாங்க. சரஸ்வதி தாயார், லட்சுமி தாயார், விநாயகர், இவங்களாம் வந்து சம்மந்தப்படுவாங்க. ஆனால் முழுக்க வந்து செல்வத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த கேப்பபிலிட்டி வந்து யாருக்கு உண்டுதுன்னா வந்து லட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் முழுக்க அந்த இது உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இல்லை நீங்கள் வந்து தாந்திரியம் மாந்திரியம் எல்லா ரீதியிலும் சரி, லட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு. அதனால தான் லட்சுமி தாயாரோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. பர்ஸில் கிடையாது, வீட்டில். பர்ஸில் வந்து வச்சிடக்கூடாது லட்சுமி தாயார் வந்து. ஏன்னா நீங்கள் பர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வைப்பீங்க தெரியாதுல்ல. சில பேர் வந்து பர்ஸு வந்து அது பணமாகவோ எதுவுமே மதிக்கிறதில்ல, பின்னாடி சொருகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சொருகக்கூடாது. இது நான் ஸ்கூல் படிக்கிற டயத்துலேயே வந்து சொன்னாங்க, நீ பர்ஸு வந்து வச்சுருக்கேன்னா அது வந்து சைடில் ஜோப்பில் வச்சுக்க, பின்பகுதியில் இருக்கு சொருகிற, ஏன்னா அதில் பணம் வைக்கிறல, அப்போ எப்படி பணம் தங்கும்? அந்த மாதிரி தான் சொல்லி இது பண்ணாங்க, அறிவுரை கொடுத்தாங்க. அப்போ செல்வ வளம் கொடுக்குறாங்க லட்சுமி தாயார் மட்டும்தான். அவங்க வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும். லட்சுமி தாயாரோடைய பூஜை முறைகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்குன்னு வந்து சில பூஜை முறைகள் உண்டு. அந்த பூஜை முறைகள் பண்ணி தான் வந்து இது பண்ண முடியும். அதுதான் கரெக்டாக இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு வாயில் சொல்லிட்டேன்னா கரெக்டாக இருக்காது. நான் எப்போயாச்சும் ஒரு வாட்டி வந்து லட்சுமி தாயாருக்கு வந்து தனியாக பூஜை பண்ணுவேன். அப்போ வந்து அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். அதுதான் கரெக்டாக வரும். அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வீட்டில் வந்து சரியாக விளக்கு போட தெரியாது. நிறைய பேருக்கு நான் நிறைய பார்த்துட்டேன். நிறைய பேர் நான் வந்து என்கிட்ட வந்து கிளைண்ட் வந்து வராங்கன்னா, குறிப்பாக பெண்கள் யாராக வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பூஜை அறை ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். அப்போ அவங்க அனுப்புவாங்க. அப்போ வந்து அது இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் எல்லாம் தப்பாக பண்ணிடுவாங்க. அதுதான் பிரச்சனையாக. தீட்டுனா என்னன்னு மீனிங் தெரியாது. தீட்டுனா வந்து பெண்களுக்கு வரக்கூடியது மட்டும்தான் தீட்டுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது மட்டும் அல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது.
தீட்டுனா யாராவது ஒருத்தாள் வந்து அந்த கேத வீடுன்னு சொல்லுவாங்க, இறப்பு வீடு. அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே வந்து நம்ம வீட்லேயும் அது தீட்டு தான். இதெல்லாம் வந்து தீட்டோட அறிகுறிகள். அதாவது வந்து இதுவும் தீட்டு தான், இது தீட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த வீட்டை வந்து என்னென்னா கழுவி மூழ்கி இது பண்ணணும், சும்மா ஒன்றும் இல்லை. அப்போ தீட்டுனா எவ்வளோ மீனிங் இருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்ம வந்து வெளியே போகும்போது வந்து என்னென்னா அந்த மாதிரி தான். அதனால தான் வந்து என்னென்னா சில பேர்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது திருஷ்டி சுற்றி போடுவாங்க, வரும்போது திருஷ்டி சுற்றி போடுவாங்க. இதில் நான் சொல்கிற ஆளுங்க பூரா பெரிய ஆளுகள்லாம் பண்ணுறாங்க. இதை வந்து ஏழையை பண்ண முடியாது. ஏன்னா வந்து டெய்லி வந்து ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லைன்னா ஒரு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காவோ ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணுறது, வெள்ளை பூசணிக்காய் ரெடி பண்ணால் வீட்டில் குழம்பே ரெடி பண்ணிடலாமே. அந்த மாதிரி இதில் தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் வீட்டில். பட்டு பெரிய ஆளு வந்து இது நிறைய பண்ணுறாங்க, திருஷ்டி சுற்றி போடுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த திருஷ்டி வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய செல்வ வளம் வந்து போக ஆரம்பிச்சிடும். லட்சுமி தாயாருக்கு பிடிக்காத முதல் விஷயமே இதுதான். இந்த இடத்துல தான் வந்து நிறைய விஷயங்கள் வருது. தனிப்பட்ட முறையில் இன்னொரு வீடியோ போடுறேன் அது மாதிரி. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.